அது தாத்தாவா நானே? ஏய் என்ன ஏய் தாத்தா வேலையை பார்த்தாதான் தெரியும். ஏன்டா இது வரைக்கும் எவ்வளவு பேரை பாத்துக்கிற தாத்தா வேலையை பார்த்ததுல அப்படி என்ன தாத்தா செய்வார் தாத்தா வேலையை பார்த்தது இல்லையா? சரி காட்டுறா. இப்ப வந்து பாடலுடன் பாடல். அப்படியா? நீங்கள் ஒரு புறம் இருங்கள். வணக்கங்க பெரியவரே. பெரிய வரியான அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வாங்கி சின்ன வரியாக்கிற பெரிய வரண்டா. சின்ன வரையாக்கல, மொத்தத்தையுமே கைமா பண்ணிட்டு வந்துட்டேன் பெங்களூர்ல போய். எதுக்குடா என்ன கூப்பிட்ட? என் பேரை கேக்குறியே, என் பேரை சொல்லட்டுமா? பேரை சொல்லவாடா? ஆனா அந்த பேரை திருப்பி சொல்லணும். சொல்றேன். டேய், எங்க அப்பா ஒரு வண்டி ஓட்டுற டிரைவர். ஆமா, எங்க அம்மா கோத்த வழி வந்துச்சா? நானும் ஒரு டிரைவர் தான். எங்க அப்பா வண்டி ஓட்டுற டிரைவர். எங்க அம்மாக்கு திடீர்னு ஓத்த வலி வந்துச்சு. வயிற்று வலிங்க, வயிற்று வலி. அதனால எங்க அம்மாக்கு வயிற்று வலி வந்த உடனே யார் யாருக்கிட்டயோ போய் வண்டி கேட்டாருடா. எந்த ஒரு ஆம்பளையும் வண்டி கொடுக்கவே இல்லை. நல்லா இருக்குது. அதனால ஏண்டா எங்க அப்பா வண்டி ஓட்டுறாருல, அந்த வண்டியில எங்க அம்மாவை தூக்கி போட்டுக்குன்னு அந்த தெருமுனைக்கு கூட போல, அதுக்குள்ள நான் அந்த வண்டியிலே பிறந்துட்டேன். அந்த வண்டியோட ஞாபகார்த்தமா எனக்கு எங்க அப்பா என்ன பேர் வச்சாரு தெரியுமா? என் பேரு தான் கிரேன். அது கூட வண்டி நல்லா முன்னாடி தூக்கி நட்டு நிக்கும்டா. அது மட்டும் இல்ல, முள்ளு கொத்தல பார்த்தா தான் தூக்கிக்கும். எனக்கு அப்பயே டவுட். தோப்பா பார்த்தா அது கூட போதும். என் பேர் கிரேன். ஆனா என் பேரு வெறும் கிரேன் சொன்னா பிடிக்காது. எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன எல்லாரும் என்ன மாதிரியே பேசுறீங்க? பெண் யாரும் ஆறு யாரும் நம்ம வித்தியாசம் போயிடாதா? ஏண்டா வெறும் பேரை சொன்னா எனக்கு பிடிக்காது. தெரியுமா? நான் பிறக்கிறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதனால எங்க அப்பாவோட இன்சியோட எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? ஓம் சக்தி ராமசாமி. சக்தி ராமசாமி. ராமசாமிடா. என்ன சக்தி ராமசாமி? ஓம் சக்தி ராமசாமி. அப்ப என் இன்சியல் என்ன வரும்? என்னடா வரும்? ஓம் சக்தி ராமசாமி. என் இனிஷியல் என்ன வரும்? தம்பிங்கள என்ன வரும்? என் பேர் என்னடா? நீங்க மட்டும் ஒரு நல்ல ஆம்பளை இருந்தா ரெண்டு ஒன்னா சேர்த்து சொல்லுடா. பட்டுங்களா? இது வாங்கடா. பேரை கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லடா, நீ மட்டும் இல்ல, இங்க இருக்க ஆண்கள் யாரு வேணாலும் சொல்லலாம். காலையில எனக்கு கொடுக்குற சம்பளம் 2400 ரூபாய். சத்தியமா சொல்றேன். அந்த மின்னித்தம் 2400 ரூபாயில 50 ரூபாய் கம்மியான கூட நான் 4 நாடகத்துக்கு வர மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க இருந்து வர தெரியுமா? என் ஊர் தெரியுமாடா? செங்கல்பட்டு தெரியுமா? செங்கல்பட்டு தெரியும். உடனே செங்கல்பட்டு என் ஊரு நம்பிடாத. அது பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோயில் தெரியுமா? சிங்கப்பெருமாள் கோயில். நான் எஸ்பி கோயில் பொண்ணு. நீ எஸ்பி கோயில் பொண்ணு. என்னடா பாத்தீங்க? மக்கள் எவ்வளவு பேர் அமர்ந்திருக்காங்க. நம்மளா பாட்ட பாடுறாங்க. யாரா எவ்வளவு அழகா பாடுனடா. அது பாடுனது தொத்திக்கிச்சு. எந்த வாரி எனக்கு கொடுத்தாங்க? அவர் பேர் யார் தெரியுமா? முருகன் தான். நல்லா கேட்டுக்க பாரு. நான் எஸ்பி கோயில்
ஏய் என்னங்கய்யா அப்ப கட்டி போச்சா யார் பொண்ணா? அந்த பொண்ணு ஏண்டா, மஞ்சா பூசம் மோதும் மீது முட்டு மோதும் யார் வந்து கட்டி போகுது? ஐயோ ஐயோ யார போச்சா என்னடா ஐயோ அப்படியே நினைச்சேன் நானு என்னடா சென்ட் வாசனை வரமே ஒரே கப்பு பேரு அது மட்டும் இல்லடா மாய மாமா வீட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன் ஏய் பையா மக்கு ஏய் பையா மக்கு ஏன் பையன் மக்கா அப்படி இல்லடா நல்லா சொல்ல மாய மாமா வீட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன் ஏய் பையா மக்கு ஏ பையன் மக்கு அப்படி சக்கரை போட்டு ஏன்டி பாவி பண்றீங்க ஏய் இந்த ஊர்ல எனக்கு பொண்ணு கூற சொல்லிறாங்க இது மாதிரி எல்லாம் பண்ண என்ன கொடுத்தாங்க டேய் ஏன்டா இந்த மாதிரி சொல்லி தான் 3 ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல ஓனர் எது போன் பண்ணி கேட்டாரு ஒரு பெண் மேடம் வேண்டி இருக்கிறாங்களா ஏன் தேடுறீங்க தினேஷ் இருக்கிறப்பல மீசை மட்டும் வயசுட்டு ஆடச்சட போட்ட காட்டா இருக்கும் யார் யார் யாரு 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 டேய் இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலை எனக்கு கொடுக்கல அழகான ஒரு பாடல் பாடு ஐயோ பிடிக்கல பிடிக்கல வாய் மொட்டை நாக்கு ஏன் நாக்கு கூட கொஞ்சம் தடி நாக்குறா அந்த வார்த்தை சரியா வரல ராத்திரி
சிறப்பான நாட்டியம். அடுத்த நாட்டியம். எம்மா, டேய் வணக்கடா சொட்டை. எம்மா, பொட்டை. உன் வணக்கம் இங்க யாருக்கும் மணக்கல. ஆடல் உடன் பாடல். ஒரு மணி நில்லு. ஓ. டேய் பையா டேய். டேய் குனோத்த பொட்டு. அது சாகச்சிரு போடுறா டேய். டேய் குனோத்த பா. யாரு பொட்டா? நீதான்டா. ஏய், இந்த ஊர்ல கேட்டு பாரு ஏமா, நீங்களா சொல்லுங்க. ஏடு உடைய மச்சான் சொல்லுவா. மச்சான் நான் பொட்டியா அது பொட்டியா? டேய் யார பொட்டன்றா? ரெண்டு பொண்ணு குடும்பமா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு வாய்க்கே சாப்பிடானே. எத்தாந்து வச்சுக்கிட்டு எலும்பு மொச்சி போட்டு. ஏய், நீ வேற கட்டி பிடிக்காது பாவி. ஏன்டா? சத்தியமா சொல்ற, அவர் வீடியோ வந்து போட்ட உடனே ஏய் நான் பாக்கறனோ இல்லையோ, யாரு உங்க பொண்ணாடி என் பாத்தீங்க? பொண்டாட்டி முதல்ல பார்த்து போன் பண்றான். அங்க நான் கட்டி பிடிச்சிருக்கிறேன். ஏன்டா? சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி குத்துருவீங்க அது நடக்கும். ஏன்டா? எதுக்கு குட்டை? மயார் மேல போடு. அடா டா. நான் பேர் லெவலி போட்டு தான் வளர்த்துங்கிறான். நான் போட்டு வளர்க்குறா? பேர் லெவலி தலையான பேர்ல போடுங்க. எம்மா செல்ஃபி அப்புறம் எடுங்க. அதான் வலிச்சு வலிச்சு அந்த பிக்கில் வர மாட்டேன். வலிச்சு வலிச்சு எடுக்கிறீங்க. டேய் அம்மா, எங்க எடுக்கிறீங்க? நான் வேற பவுல் அடிக்கல. பொறுப்புல பொண்ணாதான். 8 வருஷமா புடிங்கி போட்டேன். ஆமாடா. அவன் தலையில கட்டியாவது விடு. எல்லாத்தையும் புடுங்குற வேலையே தான். போடா கொட்டை. ஏம்மா, சொல்லுடா. உன்னை எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா? எதுக்குடா? ஆடல் ஆடல் பாடல் பாடல். லொடல் லொடல் நீ அதனால- காக்க வேண்டும். அதனால தெரியாதா? தெரியாதுடா. இப்ப எத்தனை கூத்தாடுறா? கொஞ்சம் கிழமை தான். நான் சொல்றேன் பாரு, நல்லா அப்படியே புடிச்சுக்கணும். என்னத்தப்பா? நீ அப்படியே அப்படியே ஐயா நில்லு. நான் நிக்கிறேன். ஆ. கிட்ட வா, ஏம்மா? கிட்ட வா சொல்லு. இதுதான் ஆடல், அதுதான் ஆடல். இதுதான் பாடல், அதான் பாடல். இதுதான் லொடல் லொடல், ஏன் சொல்றது? இதுதான் லொடல் லொடல். எங்க வராது சொல்றது? வராது. ஏன்? வராதுடா. ஏய், சொல்லுடா. அது கூட வரமாட்டேங்குது.